ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் மினி ஜாங்கிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாங்கிரி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக இருக்கனால வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். சர்க்கரை பாவு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம கம்பி பதெல்லாம் தேவையில்லை. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். பாவு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ இதை இறக்கி ஓரமாக வச்சிடலாம். உளுத்த பருப்பை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு வந்து அரிசி மாவு சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாங்கிரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். பைப்பிங் பேக் இல்லைன்னா பால் கவரில் கூட போட்டுக்கலாம். இப்போ ஜாங்கிரி போட்டுக்கலாம். வானலில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும் போது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. நான் மினி ஜாங்கிரினால சின்னதாக போடுறேன். இப்போது 2 சைடு நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து ஹையாக வச்சுட்டா உள்ளே வேகாமல் போயிடும். 2 சைடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எண்ணெய் வடிகட்டிட்டு இதை எடுத்த உடனே நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்க இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க ஜாங்கிரி போட்டுக்கலாம். நம்மளோட டேஸ்டான நல்லா ஜூஸியான ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது. வரப்போகிற தீபாவளிக்கு நீங்களும் இதே போல் சூப்பரான நல்ல டேஸ்டான மினி ஜாங்கிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.